ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் திருக்குறள் ரிவிஷன் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் நம்ம இது வரைக்கும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம நியூ சிலபஸில் மொத்தம் 20 அதிகாரம் இருக்குது. அதில் 7 அதிகாரம் ரிவிஷன் முடிச்சிருக்கோம். ஒரு சிலர் வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸாக இருக்குன்றது எனக்கும் தெரியுது. இதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வகையில் மற்ற 13 அதிகாரங்களையும் நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. எதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ் ஆகிருக்குன்றது எனக்கு தெரிய வரும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நானும் அடுத்தடுத்த வீடியோ அதுக்கு தக்கன உங்களுக்கு போடுறதுக்கு எனக்கும் யூஸாக இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது அதை தெளிவாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு குறளும் பார்க்கும்போது அதில் உள்ள ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். அப்படிங்கிற நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோஸ் பார்க்கும்பொழுது கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த இதில் உள்ள எல்லா பிடிஎஃப்புமே என்னுடைய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் என்னோடய லிங்க் பார்த்தலாம். அதில் போய்ட்டு நீங்கள் டெலகிராமில் என்னோடய சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ணனுக்கான ரிவிஷன் பிடிஎஃப் நான் உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இதில் நீங்கள் ரிவிஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு அதை உடனே க்ளோஸ் பண்ணிடாமல் அகெயின் அதில் போய்ட்டு இன்னொரு தடவை அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், என்னென்ன ரிவிஷன் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்க்குறீங்க, லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். இப்போ அடுத்தது இன்றைக்கான ரிவிஷன் பார்க்கலாம். ஊக்கமுடைமை. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையதுடையாரோ மற்ற. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர், ஊக்கமில்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. அதாவது உடையவர் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, உடையர் எனப்படுவது ஊக்கம். ஊக்கம் ஒரு மனுஷங்கிட்ட இருக்கணும், அது உடையவன் மட்டும்தான் அவன்கிட்ட எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை அஃதில்லார் உடையதுடையரோ மற்ற. அந்த ஊக்கம் இல்லாதவன் வேறு எதை இருந்தாலும் அவன்கிட்ட அது இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு அடிக்கடி கேட்குற கொஷின் டேஷ் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர், ஊக்கம் உடையவர். இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறது. அடுத்தது உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவருக்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும், மற்ற பொருளுடைமையானது நிலைபேறு இல்லாமல் நீங்கி விடுவதாகும். அதாவது உள்ளமுடைமை உடைமை, ஒருவருக்கு ஒரு மனுஷனுக்கு ஊக்கமுடைமை தான் அவனுடைய நிலையான உடைமை, அதுதான் நிலச்சி நிற்கும். அந்த ஊக்கத்தை தவிர மற்றபடி அவன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளுடைமை அனைத்துமே, பொருளுடைமைனா அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணம் காசு அந்த மாதிரி இது, அந்த பொருளுடைமைகள் அனைத்துமே ஏதோ ஒரு இதில் நிலைபேறு இல்லாமல் நீங்கி விடுவதாகும். ஸோ ஊக்கமுடைமை தான் நிலையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு அடிக்கடி கேட்குற கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு நிலையான உடைமை எதுனா ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமையை தவிர எந்த உடைமையானது நிலைபேறு இல்லாமல் நீங்கிவிடும், அதுவும் கேட்டிருக்காங்க ஒரு இதில். பொருளுடைமை. ஓகேவா? ஸோ இதில் இந்த குறளில் உள்ள உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்பாங்க. சொல் பின்வரும் நிலை அணி. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறளில் பாருங்கள், உடைமை அப்படின்ற சொல் ரிப்பீட்டேட்டிவாக வந்திருக்கு இல்லையா? ஸோ ஒரு குறளில் ஏதேனும் ஒரு சொல் உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வந்தால் அந்த குறளில் என்ன அணி வருது அப்படின்னா சொல் பின் வரு நிலை அணி. சொல் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது, அதனால சொல் பின் வரு நிலை அணி. ஸோ இந்த குறளும் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்கம் இழந்தே மென்றல்வார், ஊக்கம் ஒருவந்தங் கைத்துடையார். ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர், ஆக்கத்தை இழந்துவிட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஊக்கம் ஒருவந்தங் கைத்துடையார். ஊக்கத்தை யாரெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக தன்னோட கைப்பொருளாக வச்சுருக்காங்களோ, ஊக்கம்தான் எனக்கு என்னோட பெரிய ப்ளஸ்ஸே அப்படின்னு வச்சுருக்காங்களோ, அவங்க தன்னுடைய ஆக்கத்தை இழந்துவிட்ட காலத்திலும் அதை இழந்து விட்டோம் அப்படின்னு கலங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஊக்கத்தை உறுதியாக கொண்டவர்கள் எதை இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார்கள் அப்படின்னா ஆக்கம். ஓகேவா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழிகேட்டு கொண்டு போய் சேர்க்கும். ஆக்கம்
அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் விளை. அதாவது சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்துல ஒருத்தங்கிட்ட என்ன செய்யுமா, ஊக்கம் வந்து இருக்குது, சோர்வில்லாத நான் ஊக்கத்தோடு இருக்கேன், என்கிட்ட ஒரு சோம்பல் கிடையாது, நான் எதுக்குமே எரிச்சப்பட மாட்டேன், எதனாலும் ஒரு ஊக்கத்தோடு செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழிகேட்டு கொண்டு போய் சேர்க்கும். அப்படி ஊக்கத்தோடு இருக்க ஒருத்தங்கிட்ட ஆக்கம் வந்து அவன்கிட்ட வந்து தானே அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி வழிகேட்டு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெள்ளத்தனைய நீர்வட்டம் மாந்தர்த்தம் தனைய உயர்வு. தண்ணீரின் அளவு தான் அதில் தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும். அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்டம், அதாவது தண்ணீரின் அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கனதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டை கூட அளவு இருக்கும். தாமரை வந்து மேலே இருக்கும், அதோட தண்டு கீழே இருக்கும் இல்லையா, அது எவ்வளோ அளவுக்கு தண்ணி இருக்கோ அவ்வளோ அளவுக்கு தான் அந்த தண்டோட அளவும் இருக்கும். அது மாதிரி மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கான்றது அவன் மனசில் எந்த அளவு ஊக்கத்தோடு இருக்கான் அப்படின்றத பொறுத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு அடிக்கடி கேட்குறது இந்த குறளும் பார்த்துக்கோங்க. வெள்ளத்தனைய நீர்மட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு பார்த்துக்கோங்க. இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து ஓமை அணி. ஏன்னா இதில் போல அப்படின்றது வந்து உங்களுக்கு வெளிப்படையாகவே வந்திருக்கு, சரியா? அதனால இங்கே வந்து ஓமை அணி பயின்று வந்துள்ளது. இதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தண்ணீரின் அளவை பொறுத்து அதில் உள்ள தாமரை தண்டின் அளவு இருக்கும். அதை அதுபோல மனிதர் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள எதன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஊக்கத்தின் அளவிற்கு. ஸோ உங்களுக்கு அகெயின் நான் சொல்கிறது தான், அடிக்கடி இதுக்கு முன்னாடி சொன்னது தான். இது படிக்கும்போது ஈஸியாக தெரியும். இதே கொஷினை உங்களுக்கு ஆப்ஷனில் வச்சு கேட்கும்பொழுது பொறுமையாக, அன்பாக, ஊக்கமாக, ஓகேவா, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போது உங்களுக்கு என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ படிக்கும்போது கிளியராக படிச்சுக்கோங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது. என்ன சொல்கிறாங்க, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், எப்போதுமே நம்ம என்ன நினச்சாலும் அதை வந்து உயர்ந்த நினைப்பாகவே நினைக்கணும். மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, அப்படி அது கை கூடலைன்னா கூட அதுக்காக அந்த நினைப்பை விட்டுறக்கூடாது. இப்போ நான் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கணும், அதுக்கான வழி நமக்கு கை கூட மாட்டேக்கினாலும் ஐயோ இதான் நமக்கு கை கொடுக்க மாட்டேங்குதே, நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம அந்த இதுலேருந்து அந்த நினைப்பை வந்து விட்டுறக்கூடாது. இல்லை என்னால் முடியும், ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஊக்கத்தோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது சிதைவிட தொல்கார் உறவோர் புதயம் பட்டுப்பா டூன்றும் களிறு. அப்படின்னா என்ன, உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும். அதுபோல ஊக்கம் உடையவர் அழிவு வந்த விடத்திலும் தளர மாட்டார். ஸோ ஒல்கார் அப்படின்னா தளராதவர், உறவோர் அப்படின்னா ஊக்கமுடையோர். ஸோ பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சிதைவிட தொல்கார் உறவோர் உடம்பை மறைக்கும் அளவுக்கு என்னது, யானை வந்து புதயம் பிற்பட்டுப்பாட் ஊன்றும் களிறுனா யானை, சரியா? ஸோ யானை வந்து தன் உடம்பையே மறைக்கிற அளவுக்கு வேடன் வந்து அம்பு எய்து கொள்றான்னு வைங்களேன். அந்த அம்புகளால் உடம்பு மறைக்கிற அளவுக்கு யானை அடிபட்டுருச்சு. ஆனாலும் அது வலிமையாக நான் இருப்பேன்னு சொல்லி தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்தி கம்பீரமாக தான் எப்போதும் இருக்கும். அதுபோல் ஊக்கமுடையவர் என்ன சொல்கிறாங்க, அழிவு வந்த விடத்திலும் அவங்க தளராமையே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா, ஊக்கமுடையவர் அழிவு வந்த இடத்திலும் தளரமாட்டார் என்பதற்கு எதை ஓமையாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா, யானை உடம்பில் புண்பட்டு உடம்பு முழுவதும் அம்புகளால் புண்பட்டும் தன் பெருமையை நிலைநிறுத்துவதை ஓமையாக கூறுகிறார். ஓகேவா? பொருள் அடிக்கடி கேட்குறதான் பார்த்துக்கோங்க. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. ஊக்கம் இல்லாதவர் பிறருக்கு உதவும் வள்ளல் யாம் என்னும் மன உயர்வை பெறமாட்டார். என்ன சொல்கிறாங்க, ஊக்கம் இல்லாதவர் வந்து பிறருக்கு உதவக்கூடிய
வள்ளல் வந்து நான் தான் அப்படின்ற மன உயர்வை என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு காலத்திலும் பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். இந்த இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இந்த குறள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. யானை பருத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது, ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும். என்ன சொல்கிறாங்க, பரியது, பரியதுனா பெரியது, பரியது கூர்கோட்டந்தாயினும் யானை, யானை வந்து பருத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது, வெருளும்னா வெறும்னா வெருளும், கொட்டு அப்படின்னா கொம்பு, அது மீனிங் நான் அடிக்கடி கேட்குறது பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, கூர்மையான கொம்புகளை உடையது, ஆனால் ஊக்கம் உள்ளதாகிய புலி தாக்கினால், புலி வந்து தன்னை தாக்க வந்தால் என்ன தான் செய்யும், அந்த புலியை பார்த்து யானை அஞ்சு தான் நிற்கும். எவ்வளோதான் பருத்த உடம்பு உடையதாக இருந்தாலும், தனக்கு கொம்புகள் வந்து கூர்மையான கொம்புகளை வச்சிட்டு இருந்தாலும், தன்னை புலி தாக்க வந்தால் அங்கே அஞ்சு தான் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி வந்து பார்த்திங்கன்னா பெரிது மொழிதல் அணி. எதனாலன்னா, யானையை பற்றி ஒரு இதை பிரித்து சொல்லிவிட்டு அதே இதை தாக்க வரும்பொழுது அப்படின்னு பிரித்து சொல்கிறாங்க இல்லையா, அப்படி சொல்கிறதுனால இங்கே என்னது, பெரிது மொழிதல் அணி வந்திருக்கு. ஓகேவா? இது பார்த்துக்கோங்க, இது அடிக்கடி கேட்குறதான், நல்லா பார்த்துக்கோங்க. என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, யானை பருத்த உடம்பையுடைய யானை கூர்மையான கொம்புகளை உடையதாயினும் தன்னை எது தாக்க வரும்பொழுது அதற்கு அஞ்சு தான் நிற்க வேண்டும் அப்படின்னா புலி. ஓகேவா? அடுத்தது, உரமுருவர்க்குள்ள வெறுக்கைய தில்லார் மரமக்க லாதலே வேறு. மனத்தில் உறுதியான ஊக்கமில்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை. இதுவும் அடிக்கடி கேட்குறது தான், பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, உரமுருவர் உள்ள வெறுக்கையதில்லார், மனத்தில் உறுதியான ஊக்கம் ஒருத்தங்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்க உருவத்தில் மனுஷங்களை, அதாவது நம்ம மனுஷங்களை சொல்கிறாங்க, மனுஷங்க வந்து நம்ம வந்து உருவத்தை வச்சு தானே ஒருத்தவங்களை சொல்கிறாங்க. ஆடுனா இப்படி இருக்கும், மாடுனா இப்படி இருக்கும் அப்படின்னு உருவத்தை வச்சு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, உருவத்தில் ஒருத்த மனுஷனாக இருந்தாலும் அவன் மனசில் ஊக்கம் அப்படின்றது இல்லை அப்படின்னா அவனுக்கும் மரத்துக்கும் வேறுபாடே கிடையாது. மரம் எப்படி ஒன்றுமே தெரியாது இல்லையா, சும்மா காற்றடிக்க அவ்வளோதானே, அந்த மாதிரி மரமும் அவனுக்கும் வேறுபாடு கிடையாது. மனசில் ஊக்கம் இல்லாதவங்களை அந்த மாதிரி மரங்களுக்கு ஒப்பிட்டு வள்ளுவர் கூறுகிறார். ஸோ இதில் பொருள் பார்த்துக்கோங்க, வெறுக்கை, மிகுதி, உரம், வலிமை, அறிவு. இதில் வந்து உங்களுக்கு கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா, மனத்தில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிட்டு கூறுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எது, மரத்துடன் ஒப்பிட்டு கூறுகிறார். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்தோட அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு விட்டுறாமல் அகெயின் நான் சொன்ன மாதிரி என்னோடய டெலகிராம் சேனலில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அகெயின் ஒரு தடவை நம்ம ஒவ்வொரு குறளுக்கும் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன்றதை அகெயின் நீங்கள் ஒரு தடவை நீங்களும் உங்கள் மைண்டுக்குள்ளே ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மறக்காமல் இருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.